வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 21 ஜூலை போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்தலாம். மார்க்கெட்டு இன்னைக்கு உருட்டுன்னு உருட்டி ஒரு வழியா 24,200 நியர்பையை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஒரு பெரிய ஒரு வயலண்ட் மூவ்மெண்ட் இல்லை. மார்னிங் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து பெருசாக இறங்கலை. அங்கேருந்து கொஞ்சம் நல்லாவே ரெக்கவரி வந்துருச்சு. அதாவது நெட்டாக வந்து 50 பாயிண்ட் டவுனில் தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகே, இப்போ நாளைக்கு வெனஸ்டே எப்படி இருக்க போகுது? எஸ்பிஐ ஃபண்ட்ஸு, அதாவது நேற்று வந்து நம்ம கிரே மார்க்கெட் ப்ரைஸில் ரூ. 100 இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதாவது அதனுடைய இஷ்யூ ப்ரைஸ் ரூ. 574 ரூபாயில் ஓப்பன் ஆகும் அப்படி தான் எல்லாமே நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு ஓப்பன் ஆனது 613 ரூபாய்க்கு ஓப்பன் ஆச்சு. 600 ரூபாயும் பிரேக் பண்ணி காட்டுச்சு. அதான் நாம் ஒன்று நினைப்போம், அது ஒன்று நடக்கும். அதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டு. நாம் நினைக்கிறது எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னா எப்படி? ஓகேங்களா, ஸ்டாக் மார்க்கெட்டையும் நம்ம ஒய்ஃப், நம்ம சம்சாரத்தையுமே வந்து எப்போவுமே வந்து நம்ம வந்து கணிக்க முடியாது. அதுக்கு வந்து கிளாசிக் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லியுமே உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டு தான் இருக்கும். அதான் நீங்கள் ஒன்று கேட்பீங்க, அவங்க ஒன்று செய்வாங்க. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் அதே மாதிரி தான். நாம் ஒன்று நினச்சிட்டு வாங்குவோம், அது ஒன்று பண்ணும். ஸோ இப்போ எஸ்பிஐ ஃபண்ட்ஸ் வந்து என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், இப்போ குளோபல் லெவலில் என்ன முக்கியமான நியூஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து மெயினாக வந்து பார்க்கணும். அதாவது ட்ரம்ப் வந்து இப்போ டேரிஃபில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாகணும். காரணம் என்னென்னா, இப்போ குளோபல் லெவலில் அவர் வச்சிருக்கிற டேரிஃப் எல்லாமே வந்து இன்னும் கப்புள் ஆஃப் வீக்கில் வந்து எக்ஸ்பிரி ஆக போகுது. அதாவது ஜூலை 24ன்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளே அந்த டேரிஃப் எல்லாமே வந்து எக்ஸ்பிரி ஆக போகுது. அதுக்குள்ளே அவர் வந்து நியூ டேரிஃப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாரு. இப்போ வந்து மெனி கண்ட்ரிங்களுக்கு வந்து 12.5% வந்து 15% டேரிஃப் அப்படின்ட்டு இவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாரு. ஆனால் யூஎஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து 10% தான் டேரிஃப் அப்படின்னு சொல்லி வச்சிருக்குது. பட் ஆஸ் ஆஃப் நோ வந்து என்ன டேரிஃப்னு யாருக்குமே தெரியாது. நம்ம இந்தியாவுக்கு கூட என்ன டேரிஃப் இப்போ வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் நான் நினைக்கிறது 12.5, அதாவது 12.5% டேரிஃப் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நான் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். பட் இப்போ வந்து ட்ரம்ப்பு இன்னும் ஒரு 2 நாளில் வந்து மெனி கண்ட்ரிங்களுக்கு வந்து 10% டேரிஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாரு அப்படின்ட்டு ஒரு நியூஸ் ஒன்று வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அதாவது மிட் டேர்ம் எலெக்ஷன் வரப்போகுது யூஎஸில். இந்த மிட் டேர்ம் எலெக்ஷனில் அவர் வந்து கொஞ்சம் ஓட் வாங்கணும் அப்படின்னா இப்போ வந்து இந்த டேரிஃபுங்கிறத வந்து அவர் வந்து அடாவடி பண்ணக்கூடாது. இவர் வந்து இப்போ 10% டேரிஃப் இல்லைன்னா அதுக்கு கீழே டேரிஃப் ஃபிக்ஸ் பண்ணார் அப்படின்னா அந்த மிட் டேர்ம் எலெக்ஷனில் அவருக்கு வந்து கொஞ்சம் ஃபேவராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப்புடைய அட்வைசர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கிறதா சம் நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா, அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் ட்ரெஸரி செக்ரட்டரி பெசன்ட் வந்து என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாருன்னா, ஈரானுடைய அதாவது கிரிப்டோ அக்கௌண்ட்ல இருக்கிற ஐஆர்ஜிசி அப்படிங்கிற அக்கௌண்ட்ல இருந்து $130 மில்லியன் அமௌண்ட் வந்து ஈரானுடைய பணத்தை வந்து முடக்கி வச்சிருக்கிறதா வந்து யூஎஸ் ட்ரெஸரி செக்ரட்டரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கடுத்தா வந்து ஈரான் வந்து இன்னைக்கு ஈவினிங் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்கன்னா, யூஎஸ் வந்து எங்களுடைய டார்கோவின் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற நியூக்ளியர் பிளான்ட்டை வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் பதிலடியாக பக்ரைனில் இருக்கிற அமேசானுடைய டேட்டா சென்டர் வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜோர்டானில் இருக்கிற யூஎஸ் மிலிட்ரி பேஸையும் வந்து F-15 ஃபைட்டர் ஜெட்டை வச்சு நாங்கள் வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு ஈரான் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதாவது அமெரிக்கா வந்து ஒரு இடத்த டார்கெட் பண்ணாங்கன்னா ஈரான் வந்து 2 இடத்த டார்கெட் பண்ணுறாங்க அமெரிக்காவுடைய ஏர் ஸ்பேஸை. ஸோ இந்த இப்போ 2 பேர்த்துக்குமே வந்து யூஎஸ்ஸுக்கும் ஈரானுக்கும் வந்து அக்ரெசிவாக வந்து வார் நடந்துட்டு தான் இருக்குது. பட் அது வந்து குளோபல் லெவலில் வந்து இப்போ எடுபடலைன்னு வச்சுக்காங்களேன். நீங்கள் பாட்டு சண்டை போட்டுட்டு இருங்க, நாங்கள் பாட்டு பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு நடந்துட்டு இருக்குது. யூஎஸோடைய அதாவது நம்ம பிரெண்ட் க்ரூடு வந்து இப்போ வந்து $92 பெர் பேரலுக்கு வந்துருக்குது. ஓகேங்களா, எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த டோ ஜோன்ஸ் 0.59% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. நாஸ்டாக் இண்டெக்ஸ் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது. S&P 500 0.19% டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஜாப்பனீஸ் இன்னைக்கு 3% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. லாஸ்ட் செஷனில் வந்து 4% டவுனில் போயிருந்துச்சு. அதாவது எஸ்டர்டே வந்து லீவு, லாஸ்ட் ஃப்ரைடே. ஸோ இன்னைக்கு வந்து ஜாப்பனீஸோடைய நிக்கி 3% ஹையில் போயிருக்குது. ஹேங்செங் இண்டெக்ஸ் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது. ஷாங்காய் இண்டெக்ஸ் வந்து 3% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி 150 பாயிண்ட்ஸ் நியர்லி வந்து டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் ஓப்பன் ஆனது 24,220 அரௌண்டில் ஓப்பன் ஆச்சு.
ஒரு அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு 20 பாயிண்ட்ஸ் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து 24,250 போயிட்டு இன்னைக்கு வந்த லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 24,135. இன்னைக்கு மார்னிங் என்னுடைய நிஃப்டி லெவல்ஸில் நான் கொடுத்துருந்த லெவல் செகண்ட் சப்போர்ட்டு 24,135 கொடுத்துருந்தேன். இன்னைக்கு நிஃப்டியோடைய எக்ஸாக்ட் லோ 24,135. அங்கே இருந்துட்டு நிஃப்டி வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆனது 24,187 வந்து செட்டில் ஆயிருக்குது. ஓகேங்களா? இன்னைக்கு ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸ் 238 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது, 0.31%, 77,470 செட்டில் ஆகுது. நிஃப்டி 50 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது, 24,187. ப்ராடர் இண்டிசஸை பொறுத்தவரையும் மிட் கேப் 0.5% அண்ட் ஸ்மால் கேப் 0.3% ஹையில் வந்து க்ளோஸ் ஆகுது. செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா எஃப்எம்சிஜி, ஐடி, ஆயில் அண்ட் கேஸ், பிஎஸ்யூ பேங்க் 0.3% to 0.8% டவுனில் க்ளோஸ் ஆகுது. ஆட்டோ, மெட்டல், ரியாலிட்டி 0.5% to 1% ஹையில் க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா? ருப்பி இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா 96.24 இருந்து செட்டில் ஆகுது. எஸ்டர்டே 96.45 செட்டில் ஆயிருந்துச்சு. ஓகே, இதுதான் இப்போ இருக்கிற போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஸ் இன்னைக்கு 1650 கோடி வந்து பை பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் 657 கோடி செல் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து எஃப்ஐஸ் பை பண்ணிட்டு டொமஸ்டிக் வந்து செல்லிங் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெட்டாக வந்து 993 crore வந்து மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வந்துருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிஐ ஃபண்ட்ஸ். இந்த எஸ்பிஐ ஃபண்ட்ஸு 574 இஷ்யூ ப்ரைஸு. நேற்று வரையும் கூட பார்த்தோம் அப்படின்னா கிரே மார்க்கெட் ப்ரைஸில் 100 ரூபாய் வந்து ஹையில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதாவது 675 ரூபாயிலேருந்து 700 ரூபாயில் ஓப்பன் ஆகும் அப்படின்னு தான் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டில் வந்து 613 ரூபாய், ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஆனால் நேற்று வந்து நான் எஸ்டர்டே நான் போட்டிருந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 675 அந்த ரேஞ்செலாம் வந்துச்சு அப்படின்னா செல் பண்ணலாம். அதாவது இந்த கடை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறவங்க, இல்லை எனக்கு இமீடியட்டாக ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 675 ரூபாயிலேருந்து 700 ரூபானா செல் பண்ணிவிடுங்க. லாங் டேர்ம் ட்ரேடர்ஸ் மட்டும் ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இன்னைக்கு வந்து 613 ரூபாயில் ஓப்பன் ஆகும்போது எந்த இடத்துல நாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்கிறது வந்து செல் பண்ணுறதா இல்லை ரொம்ப ஹோல்டு பண்ணுறதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா அதாவது ஐபிஓவில் கிடைக்காதவங்க எல்லாமே வந்து இப்போ வாங்க ஆரம்பிச்சுக்காங்க. இது வந்து நல்ல ஒரு ப்ரைஸு. 575 ரூபாயிலேருந்து 620 ரூபா வரையும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிச்சுக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த எஸ்பிஐ ஃபண்ட்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டில் 16% ஹோல்டிங்ஸ் இவங்ககிட்ட தான் இருக்குது. அதாவது 16 லட்சம் கோடி இவங்ககிட்ட வந்து ஏயுஇ வச்சிருக்கிறாங்க, அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். ஏஎம்சி கம்பெனியில் வந்து டாப் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது எஸ்பிஐ ஃபண்ட்ஸ் தான். அதனால் இது வந்து லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணுறவங்க இல்லை ஷார்ட் டேர்முக்கு வேணும் அப்படிங்கிறவங்க இது வந்து ஒரு நல்ல அட்ராக்டிவான ப்ரைஸ் தான். இது வந்து வாங்கி வைக்கலாம். 750 ரூபாங்கிறது அதிகபட்சம் ஒரு 6 மாதத்துக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த எஸ்பிஐ ஃபண்ட்ஸு இந்த ரேட்டுங்கிறது அட்ராக்டிவான ப்ரைஸ் தான். அதான் நாம் ஒன்று நினைப்போம், அது ஒன்று நடக்கும். அது மாதிரி தான் இன்றைக்கி நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அலாட் ஆனவங்க எல்லாமே வந்து 675 வித்தரலான்னு பார்த்துருப்பீங்க. ஆனால் 613 ஓப்பன் ஆகும்போது என்னடா பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. அதனால தான் என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லையும் நான் வந்து போட்டிருந்தேன், இந்த ரேஞ்சில் வந்து அக்யூமுலேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? என்னோடய ஃப்ரீ டெலிகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்பப்போ நான் கொடுக்குற நியூஸு அதை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னாவே இதெல்லாம் மேட்ரு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ரைட். இப்போ நிஃப்டியோடைய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. 24,350ங்கிறது ரெசிஸ்டன்ஸு. இந்த 2 நாள் ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா 24,250, 60 இதுதான் ரெசிஸ்டன்ஸு. இதை தாண்டிச்சு அப்படின்னா 24,350 வரையும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,100. ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் டேட்டா எதுவுமே கிடையாது. வெனஸ்டே பொறுத்தவரையும் பிபிசிஎல், டாக்டர் ரெட்டி, ஹெச்எஃப்சிஎல், இண்டஸ்இண்ட் பேங்க் இவங்க வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டு 150 பாயிண்ட்ஸ் வந்து ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அதையும் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். நிஃப்டியோடைய ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் 24,260. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,100 சப்போர்ட். ஸோ 24,260க்கு மேலே சஸ்டைன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 24,330 350 வரையும் போகும். 24,100 கீழே சஸ்டைன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 24,000ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட். ஸோ இதுக்குள்ளே தான் ரேஞ்சில் தான் இருக்குது மார்க்கெட்டு. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது பேங்க் நிஃப்டியில் வந்து மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை. இந்த வீக்லி எக்ஸ்பீரியெல்லாம் எப்போ வந்து ரிமூவ் பண்ணாங்களா
அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை. இருந்தாலும் இது வந்து பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் அதாவது ப்ரைவேட் பேங்க் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுச்சுன்னா பிஎஸ்சி பேங்க் வந்து செல்லிங் ப்ரெஷர். ரெண்டும் மாற்றி மாற்றி பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்குது பேங்க் நிஃப்டியில். அதனால் வந்து பேங்க் நிஃப்டி வந்து இப்போ இந்த ரீசெண்ட் ரேஞ்சில் வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஓகேங்களா? இப்போ ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 58,250 58,250க்கு மேலே போச்சுன்னா 58,500 to 700 வரையும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அதே மாதிரி சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 57,500 57,500 தென் 57,400. ஓகேங்களா? இது வந்து சப்போர்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ரெசிஸ்டன்ஸ் 58,250, அதுக்கு மேலே போச்சுன்னா 58,500 தென் 58,700. அந்த 58,500 to 700ல ரொம்ப காசியஸாக இருங்க. ஃப்ரெஷ் பையிங் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.